ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு மலையாளம் ஃபீல் குட் ட்ராமாவாக வெளியான விக்கெட் 43 அப்படிங்கிற படத்தை தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி யூடியூப் அண்ட் அதர் ஓடிடிஸ்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மேஜர் ரவி டைரக்ஷன்ல மோகன்லால், பிருத்திவிராஜ் சுகுமாரன், ஜாவேத் ஜாஃப்ரி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 44 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே பார்டர்ல டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. விக்கெட் 43ல இதுக்கு முன்னாடி 3 சோல்ஜர்ஸ் பார்டர் போஸ்ட்ல இறந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு படத்துடைய கதாநாயகனை அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகனுக்கும் ஒரு பாகிஸ்தான் சோல்ஜருக்கும் எப்படி ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் உண்டாச்சு அப்படின்றதும் இவங்க பார்டர்ல எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த 2 சோல்ஜர்ஸும் அவங்கவுங்க நாட்டை காப்பாத்துற அந்த முனைப்போடு இருந்தாலுமே ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது, பாடுறது, அவங்களுடைய லைஃப் ஈவெண்ட்ஸை ஷேர் பண்றதுன்னு எப்படி இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் பாண்டிங் கிரியேட் ஆச்சு அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல சொல்லியிருந்தாங்க. சோல்ஜர்ஸ் தன்னுடைய ஃபேமிலி எல்லாரையும் விட்டுட்டு எப்படி பார்டர்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே இந்த படத்துல போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. இந்தியன் சோல்ஜரா பிருத்திவிராஜும் பாகிஸ்தானி சோல்ஜரா ஜாவேத் ஜாஃப்ரியும் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட சாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ரஞ்சி பனிக்கர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு கமாண்டிங் ஆபீசரா வந்திருப்பாரு. அவருக்கு தரப்பட்ட அந்த கேரக்டருக்கு ஒரு பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு ஆர்மி டாக் ஹீரோவோட வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த ஆர்மி டாக் வந்து எந்த அளவுக்கு லாயலா இருக்கு அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற சில ஹியூமர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். நாடுகளுக்குள்ள வார் அப்படிங்கிறது வரக்கூடாது, 2 நாடுகளும் ஒரு ஹியூமனிடேரியன் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படத்துல முடிச்சிருப்பாங்க. அந்த மெசேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபீல் குட் ட்ராமாவாக வந்திருக்கு. படத்துல அடல் கனெக்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். விக்கெட் 43 படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.